வரலாற்றிலேயே மிக அகன்று விரிந்த சாம்ராஜ்யம் சோழ சாம்ராஜ்யம். சோழர் காலத்தில் கட்டிடக்கலைக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. இதற்கு சான்றாக ராஜராஜ சோழனால் கட்டப்பட்ட தஞ்சை பெரிய கோவில் இன்றளவும் வானுயர்ந்து நிற்கின்றது. குமரி முதல் இமயமலை வென்று திரும்பிய கரிகால சோழன் தன் நாட்டு மக்களின் நலனுக்காகவும் விவசாயத்தை மேம்படுத்துவதற்காகவும் சீறி பாய்ந்து கொண்டிருந்த காவிரி ஆற்றினை தடுத்து கல்லணையை கட்டினார். அது இன்றளவும் சோழர்களின் கட்டிடக்கலைக்கு சான்றாகவும் அதிசயத்தக்க வரலாற்று நிகழ்வாகவும் திகழ்கிறது. ராஜராஜ சோழன் ஆட்சியில் 70க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படைகள் இருந்தன. இதனை ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன் கால கல்வெட்டுக்கள் உறுதிப்படுத்துகின்றன. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over ஆட்சி இந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுகின்றது. இவர்கள் காலத்தில் கட்டிடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. 3ஆம் ராஜராஜ சோழனுக்கு பிறகு சோழ சாம்ராஜ்யம் முடிவிற்கு வந்ததாக கருதப்படுகிறது. ஆனாலும் சோழ சாம்ராஜ்யத்தின் வம்சாவழியினர் இன்றளவும் தமிழ்நாட்டில் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் மனுஸ்ரீ. நான் கார்த்திக் வித்யாலயா பொதுப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கின்றேன். நான் இப்பொழுது ராஜராஜ சோழனை பற்றி கூற வந்துள்ளேன். வரலாறு பல மன்னர்களை பார்த்திருக்கிறது, ஆனால் மக்களால் வாழ்க்கப்பட்ட மன்னர் அரிது. வரலாறு பல மன்னர்களை பார்த்திருக்கிறது, ஆனால் மக்களால் வாழ்க்கப்பட்ட மன்னர் அரிது. அத்தகைய அரிய மன்னர்களில் ஒன்றாக திகழ்ந்தவர் ராஜராஜ சோழன். அத்தகைய அரிய மன்னர்களில் ஒன்றாக திகழ்ந்தவர் ராஜராஜ சோழன். கருணையும் வீரமும் கைகோர்த்து சென்ற பேரரசர். கருணையும் வீரமும் கைகோர்த்து சென்ற பேரரசர். அவரது வீரம் உலக புகழ்பெற்றது. அவரது வீரம் உலக புகழ்பெற்றது. அவர் போர் நடத்துவது வெறும் அந்த நாட்டை வெல்வதற்காக அல்ல, தன் நாட்டின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே. அவர் போர் தொடுப்பது வெறும் அந்த நாட்டை வெல்வதற்காக அல்ல, தன் நாட்டின் மரியாதையை நிலைநிறுத்துவதற்காக மட்டுமே. இந்திய வரலாற்றில் முதலாக கடற்படை அமைத்து உலகம் முழுவதும் தன் புலிகொடியை பறக்க வைத்தார். இந்திய வரலாற்றில் முதலாக கடற்படை அமைத்து உலகம் முழுவதும் தன் புலிகொடியை பறக்க வைத்தார். வெறும் வீரம் மட்டும் கொண்டிருந்தால் வல்லரசு அறிய முடியுமா? கருணை நீதியும் இருந்தால்தான் மக்கள் மனதில் நிலைத்திருக்க முடியும் என்பதை நிரூபித்தார். ஏழை மக்களுக்காக அண்ணா சத்திர
மற்றும் பெரிய கோயிலை பழித்தளித்த பண்பாளனே, 1000 ஆண்டுகள் அல்ல, இன்னும் பல்லாயிரம் ஆண்டுகள் கடந்து உங்கள் பெருமை நினைத்திருக்க வேண்டும். இனி வரும் சந்ததியினருக்கு உங்கள் பெருமை பாட வேண்டும். உலகமே உங்களை நினைவு கூற வேண்டும் என்று கூறி ஐயாவை வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பெயர் ஆதிமுகி. இன்று நான் பேசப் போகிற தலைப்பு ராஜராஜ சோழனின் சாதனைகள். தமிழர் வரலாற்றில் தங்க எழுத்தில் எழுதிய மாமன்னன் யார் என்றால் அவர்தான் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் கிபி 985ஆம் ஆண்டு சோழ அரசின் சிம்மாசனத்தில் அமர்ந்தார். அவர் ஆட்சி செய்த காலம் தமிழர் வரலாற்றில் பொற்காலம் என அழைக்கப்படுகிறது. அவர் மிகப்பெரிய சாதனை தஞ்சாவூர் பெரிய கோவில். அது தமிழர் கலை, கட்டிடக்கலை. நன்றி. I am Sakisha from grade 6 in Kakingar International School. Today I am here to talk about Rajaraja Sola. Rajaraja Sola was the greatest king in South India. He ruled the Chola kingdom from 984 to 1014 AC. He improved farming, trades and navy. He also supported in agriculture and education. He was very brave, wise and powerful ruler. Under his rule, the Chola dynasty became very rich and strong. Even today, people remember him as a great and just king. Thank you. அனைவருக்கும் வணக்கம். எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே, அதை பாட வந்தேன் அவன் எல்லையிலே. எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே, இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் மரநெறி போட. இறைவனை நாட இன்னிசை பாட திருமுறை கூறிடும் மரநெறி கூட. எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே, ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான், ஏட்டிலும் மூவரை எழுத வைத்தான். அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான், அந்த பாட்டையும் அவனே பாட வைத்தான். எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே, அவன் நமக்கென உள்ளத்தை வழங்கிவிட்டான், அவன் நமக்கென உள்ளத்தை வழங்கிவிட்டான். எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே, தந்தையும் தாயும் அவன் பிள்ளையும், தந்தையும் தாயும் போல் அவன் இருப்பார். ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை, ஒரு தந்தையும் தாயும் அவனுக்கில்லை. அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில், அந்நாள் தொடங்கி இந்நாள் வரையில் அவனுக்கு எதுவுமே நடப்பதில்லை, அவனுக்கு எதுவுமே நடப்பதில்லை. எழுத்தந்தானடி விலையிலே, எழுத்தந்தானடி விலையிலே. அனைவருக்கும் நன்றி. என் பெயர் சந்தோஷ். நான் கார்த்திகேய பன்னாட்டு பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். கிபி 947ஆம் ஆண்டு சோழ நாட்டின் மன்னன் சுந்தர சோழருக்கு ஓர் ஆண் குழந்தை இருந்தது. அவர்தான் அருள்மொழி வந்த
நாம் இன்று நமது கல்வி வித்யாலயா பள்ளியில் ராஜராஜ சோழன் அவர்களின் பிறந்த நாளை மிகவும் பெருமையோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அத்தகைய பெருமைக்கு உரியவர் ஏனென்றால் 1000 ஆண்டுகளையும் கடந்து அவரது சாதனைகள் மட்டுமே நமது கண் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. அத்தகைய சாதனையாளரை நாம் புகழ்வது பெருமைதானே. 1000 ஆண்டுகளுக்கு முன் நம் நாட்டை, நமது சோழ நாட்டை உலக அளவில் பெருமையடைய செய்தவர் ராஜராஜ சோழன் அவர்கள். நமது நாடு மட்டுமல்லாமல் வடநாடுகளையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கங்காதர்களையும் கடாரத்தையும் இலங்கையுமே வென்று முதல் முறையாக கடல் பயணம் மேற்கொண்டு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக நமது சோழ சாம்ராஜ்யத்தை நிறுத்தியுள்ளார். அதனால் அவரை கடாரம் வந்தான் என்று பாராட்டுகிறோம். நமது மன்னர்களிலேயே மிகவும் மனிதநேயம் மிக்கவராக விளங்கியவரும் நமது ராஜராஜ சோழன் தான். பெருமை மிக்க இந்த ஆவுடையார் பெரிய கோயிலை கட்டுவதற்கு எல்லா சிறந்த ஒரு அறிஞர்களையும் சிற்பிகளையும் கொண்டு நிர்மாணித்தவர். ஒவ்வொருவருக்கும் நியாயமான அந்த கூலியை வழங்கி ஒரு சிறு சாதாரண ஒரு மூதாட்டியார் கொடுத்த ஒரு சிறு கல்லை கூட பெருமையாக எடுத்துக்கொண்டு சென்று ஒரு படிக்கல்லாக அமைத்து இன்றும் அதையும் பெருமைப்படுத்தி நம் முன்னு காட்டிக்கூடியவர் நம் ராஜராஜ சோழன் அவர்கள். எதையுமே பெருமையாக எண்ணக்கூடாது என்பதற்கு நமக்கு முன்னோடியாக திகழ்ந்தவர். குடவோலை முறை என்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்தி இன்றைய தேர்தலுக்கு முன்னோடியாக விளங்கினவர் நமது ராஜராஜ சோழன் அவர்கள். எத்தனையோ பெருமைகளை நாம் கண்முன்னே கொட்டி சென்ற அந்த மாமன்னரை நாம் போற்றி புகழ்வோம், பண்பாடுவோம். நன்றி.